அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில கரைசல்கள் பற்றி சொன்னேன். இல்லைங்க என்னால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, நான் வாங்கி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா ஹியூமிக் பவுடர். ஹியூமிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிலக்கரி சுரங்கத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கரித்தூள். அது உங்களுக்கு தெரியும், நிலக்கரிங்கிறது தாவரங்கள் அழுத்தத்தால் வந்தது ஆகக்கூடிய அது ஒரு தாவரத்தோட கழிவு பொருள். அப்போ அது ஒரு பவுடராக கிடைக்குங்க. இந்த பவுடரை எந்த தொட்டினாலும் ஒரு ஸ்பூன் எடுத்து பயன்படுத்தலாம். 15 நாளுக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, 7 நாளைக்கு ஒரு முறை. இது யாருக்கு முக்கியம்? நம்ம மண் கலவை செஞ்சப்ப மண், சாணம், தென்னை நார் கழிவு 3ம் சமமான அளவில் எடுத்து பெரட்ட சொல்லியிருந்தோம். இப்போ இப்படி பண்ணாமல் எனக்கு மண் தாங்க கிடச்சிச்சு, நான் அப்படியே வச்சேங்க, நான் அதுதான் போட்டு வச்சேன், நான் வச்ச செடி அப்படியே இருக்குது, அப்படிலாம் உங்கள் மனசு சொன்னுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி திரவங்களை பயன்படுத்தலாம். உங்களுக்கு சாணம் கிடச்சி, கோமியம் கிடச்சா ஜீவாமிர்தம் பண்ணலாம், அமுத கரைசல் பண்ணலாம். இல்லை எனக்கு கிடைக்காது அப்படின்னா மீன் அமிலம் பண்ணலாம். அது ரொம்ப எளிமையானது. ரொம்ப நாள் 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பொருள் அது தரமாக செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்த பொருள் இந்த ஹியூமிக் பவுடர் கடையில் வாங்கிக்கலாம், இது கொடுக்கலாம். இதில் நீங்கள் அடுத்து வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பொருள்னால் புண்ணாக்கு வகைகள். கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கும் ஆமணக்கு புண்ணாக்கும் பூச்சிக்காக கொடுக்கறது, மண்ணில் பூச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கொடுக்கறது இது. ஆனால் இந்த கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு 3 மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்து கொடுக்கறதுக்காக கொடுக்கறது. இது 3 கொடுக்கறது நல்லது. இதில் விலை பார்த்துக்கங்க, எது கிடைக்கிது கம்மியான விலை. இது நான் சும்மா ஒரு விலைக்காக சொல்கிறேங்க. கடலை புண்ணாக்கோட பொதுவான விலை 60 ரூபா. அதே நேரத்தில் எள்ளு புண்ணாக்கு 30 ரூபா, அதில் பாதி. ஆமணக்கு புண்ணாக்கு 25 ரூபா இருக்குங்க. இதில் எது இருக்குதோ பயன்படுத்தலாம். சரிங்களா? எந்த இதாக இருந்தாலும் மாடி தோட்டத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சாம்பல். எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். விறகு எரிச்ச சாம்பல் எங்கே கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெல் உமி சாம்பல், நெல் அரைக்கக்கூடிய எந்திரங்களில் உமி கிடைக்கும், அந்த சாம்பல் நம்ம போட்டுக்கலாம், அது பண்ணலாம். அடுத்து பார்த்தா பொட்டாஷ் பாக்டீரியா பவுடராக கிடைக்கும். பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் இல்லை வெளியில் கடைகளில் பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு பேக்கெட் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு பைக்கு போட்டுக்கலாம். ஒன்று இது செய்யலாம் அல்லது இது செய்யலாம். ஆனால் சாம்பல் செய்கிறது ரொம்ப நல்லது. நான் திருப்பி சொல்கிறேன், சாம்பல் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அந்த சாம்பலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துட்டு வரும்போது ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து இந்த பொட்டாஷ் பாக்டீரியா கொடுத்துக்கலாம். இது யாரெல்லாம் கொடுக்கணும்? யாரெல்லாம் நல்ல பந்து மாதிரி வீங்கின மாதிரியான காய்கள் நம்ம தயாரிக்கிறோமோ, உதாரணத்துக்கு பூமிக்குள்ளே விளையிற உருளைக்கிழங்கு, கேரட்டு, முள்ளங்கி, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இதெல்லாம் பண்ணுறவங்க. அப்புறம் கத்திரிக்காய், நூக்குல், பீட்ரூட்டு, கீழே பண்ணுற பீட்ரூட்டு, இந்த மாதிரி விளையிறவங்களாம் இதை கண்டிப்பாக பண்ணலாம். இது இல்லாத நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மணிச்சத்து கொடுக்கறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிகள்லையோ அல்லது வெளியிலையோ மண்புழு உரம் இருக்கா அப்படி கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எப்பயும் உங்கள் கையில் ஒரு 10 கிலோ மண்புழு உரம் இருக்கிறது நல்லது. இந்த மண்புழு உரத்தில் பார்த்தா மணிச்சத்து மட்டும் இல்லைங்க, பல்வேறு வகையான நுண்ணூட்ட சத்தோடு சேர்ந்த சத்து அதில் இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பூவெல்லாம் வளர்க்குறீங்கன்னா பூ நல்ல பளிர் நிறத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரோஜா வளர்க்குறீங்க அப்படின்னா அதோட கலர், மல்லிகை அதோட கலர், அந்த கலர்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி எந்த விதமான பழமரங்கள் நீங்கள் வச்ச வாழைவாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான பழமரங்கள், இந்த மண்புழு உரம் ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? சாம்பல் சொன்னேன், மண்புழு உரம் சொன்னேன், அல்லது சாம்பல் சத்து சொன்னேன், மணிச்சத்து சொன்னேன். இது ரெண்டும் நம்ம உபயோகப்படுத்தாதது, அதனால் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இதில் நான் சொன்ன விஷயத்தில் எதுவும் சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.